அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கிரேட் செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல நாள் மூட்டு வலி, கைகால் வலி, கழுத்து முதுகு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடிய முடக்கத்தான் எண்ணெய் எப்படி வீட்டிலே காய்ச்சறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க இதை உபயோகப்படுத்தி அதனால் பயனடைஞ்சனால தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். முடக்கத்தான் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. பல நாள் மூட்டு வலியில் அவதிப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக ரெகுலராக தேய்ச்சிங்கன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முடக்கத்தான் ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இதில் நான் பாதி தான் யூஸ் பண்ணுவேன். நொச்சி இலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் 500 ml, வேப்பெண்ணெய் 200 ml, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, 2 பச்சை கற்பூரம். ஜென்ரலாகவே வேப்பெண்ணெய் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலியால் நடக்கவே முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் வேப்பெண்ணெயை தடவி ஊற விட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டு குளித்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக மூட்டு வலி காணாமல் போயிடும். இப்போ எண்ணெயை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் சட்டியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். அதில் இப்போ வேப்பெண்ணெயும் ஊற்றிக்கிறோம். ஊற்றியாச்சு 2 எண்ணெயும். இப்போ இந்த 2 எண்ணெயும் சேர்ந்தாக்கில் நல்லா காயணும். இது காயிற டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முடக்கத்தானையும் நொச்சி இலையும் நல்லா நச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முடக்கத்தானில் பாதி போட்டால் போதும். அந்த ஒரு கட்டில் பாதி கட்டு தான் போடுறேன், கையில் வச்சுருக்க அளவு தான் போட போகிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க முடக்கத்தானை நான் நல்லா நச்சு எடுத்துக்க போகிறேன். அந்த முடக்கத்தானில் இருக்க காய், பூ எல்லாத்தையும் சேர்த்து தான் நக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க நொச்சி இலையும் இந்த கல்லில் வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது 2ஐயும் நச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இதுக்கடுத்து இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த காஞ்ச எண்ணெயில் நம்ம நச்சு வச்சுருக்க முடக்கத்தானையும் நொச்சி இலையும் சேர்த்துடலாம். இப்போ இது 2ஐயும் சேர்த்தக்கப்புறம் நல்லா நுரை நல்லா பொரிய ஆரம்பிச்சிரும். அந்த நுரை அடங்குற வரைக்கும் அதை எதுவுமே பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி இது பொரியும் போது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வேப்பெண்ணெய் சேர்த்துருக்கனால அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெய் ஆறினக்கப்புறம் காய வச்சு நம்ம எண்ணெய் ஆறின வச்சக்கப்புறம் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இப்போ போட்ட 2 நிமிஷத்துலேயே அந்த சட சடன்னு பொரியிற சத்தம் கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நுரை அடங்கிரும். அவ்வளோதான், நுரை நல்லா அடங்கிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் நல்லா பொரிஞ்சு அப்படியே உடைக்கிற மாதிரி மொறுமொறுன்னு ஆயிருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் மாறி இருக்கும். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இப்போ இந்த டயத்தில் என்ன பண்ணணுன்னா, இந்த எண்ணெயில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மஞ்சத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, மஞ்சத்தூளும் பச்சை கற்பூரமும் இந்த எண்ணெயை கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு தான். நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறனால கெடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதில் கற்பூரமும் சேர்த்தோம்னா கெடாமல் இருக்கும் அந்த எண்ணெய். இப்போ இது 2ஐயும் சேர்த்தோன்னே எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எண்ணெயை இறக்கிடலாம். இப்போ எண்ணெயை இறக்குனக்கப்புறம் இந்த எண்ணெயை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ இதை ஆறினக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டினக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஏதாச்சும் கண்ணாடி ஜாடியில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, எண்ணெய் கிட்டே போகாது. நீங்கள் எப்போல்லாம் முதுகு வலிக்குதோ, கை கால் வலிக்குதோ அந்த இடத்துல தடவுனிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி நாள்பட்ட மூட்டு வலி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக டெய்லி நைட்டு இதை தடவிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்ச நாள்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி கிடையாது. உங்களுக்கு மூட்டு ரொம்ப நாள் வலிச்சிருந்து அதில் தடவி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ரிலீஃப் ஆகலைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஒரு 2-3 months ஆச்சு நீங்கள் தடவுனா தான் உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக சரியாகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.